வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்த அதிமுகவின் நிர்வாகிகள். செல்லும் இடமெல்லாம் எதிர்ப்புகள். மக்கள் அதிமுகவை முழுவதுமாக புறக்கணித்து விட்டார்கள். சசிகலாவின் பக்கம் சென்ற நிர்வாகிகளால் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தமிழகம் முழுவதுமே போராட்டத்தை நடத்தி வருகிறது. தொகுதி சீரமைப்பு. நாடாளுமன்றத்தில் 543 தொகுதிகளை 850 மாற்றுவதற்கு பாஜக திட்டம் போட்டுள்ளது. அதை எதிர்த்து கேள்வி கேட்காமல் பாஜகவின் அடிமையாகவே மாறிவிட்டார் என்று அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளை கூறியிருப்பதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கே அதிர்ச்சியாக பார்க்கப்படக்கூடிய செய்தி. ஏனென்றால் தமிழகம் முழுவதும் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் பாஜகவையும் எதிர்த்து ஸ்டாலின் அவர்கள் கருப்பு கொடி ஏந்தி தமிழ்நாட்டை காப்பதற்காக போராட்டங்களை நடத்தி வருகிறார். ஆனால் எடப்பாடியோ பாஜகவின் அடிமையாக செயல்படுவதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அதிமுக சிறப்பாக வழிநடத்திய ஜெயலலிதா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியின் கையில் சிக்கிக்கொண்டது. அதிமுகவின் 3 முறை முதல்வராக இருந்த OPS அவர்கள் கூட திமுகவில் இணைந்து விட்டார். முக்கிய அமைச்சர்களாக இருந்த பண்ருட்டி ராமச்சந்திரன், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்து விட்டார்கள். செங்கோட்டையன், விஜய் அவர்களுடன் இணைந்து விட்டார்கள். முக்கியமான அதிமுகவின் உண்மையான விசுவாசிகள், தொண்டர்கள், நிர்வாகிகள் சசிகலாவின் கட்சியிலும் ஆதரவுகளை தெரிவித்துள்ளனர். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிர்ச்சியளிக்கக்கூடிய வகையில் இன்று நிர்வாகிகளது செயல்பாடுகள், குறிப்பாக தென் மாவட்டங்களில் அதிமுகவின் நிர்வாகிகள் எடப்பாடியை முழுவதுமாக புறக்கணித்து விட்டார்கள். எடப்பாடி நினைத்து கொண்டிருக்கின்றார் முதல்வராக வெற்றியடைந்து விடுவோம் என்று. ஆனால் ஒருபோதும் வெற்றியடைவதற்கு வாய்ப்பு இல்லை என்பதை இன்று ஸ்டாலின் அவர்கள் நடத்திய போராட்டத்தின் மூலமாக தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. மக்களை ஆதரிப்பதற்கும் மக்களை பாதுகாப்பதற்கும் தான் கட்சியை நடத்துவதற்கும் அதை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்குமான ஒரு பாலமாக இருக்க வேண்டும். ஆனால் எடப்பாடியோ பதவிக்காகவும் அதிகாரத்திற்காகவும் பணத்திற்காகவும் பாஜகவிடம் அடிமையாக இருப்பதாக அதிமுகவின் நிர்வாகிகளை அந்தர்பல்டித்திருப்பது அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நிச்சயம் இது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் பொதுச்செயலாளராக பொறுப்பேற்றுவிட்டார். இனியும் அவரை யாராலும் அசைக்க முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கின்றார். உண்மைதான், கட்சியில் அவரை யாராலும் அசைக்க முடியாது. ஆனால் மக்கள் போடுகின்ற ஓட்டுக்கள் தானே எடப்பாடியை தலைவராக தீர்மானம் செய்ய முடியும். இந்த தேர்தலில் நிச்சயம் தோல்விதான் என்ற தகவல் உண்மையா என்பதை கமெண்ட் வாயிலாக